மக்களுக்காக உழைச்ச கக்கன் மற்றும் அண்ணாவின் பெயர்கள் கழிப்பிட கட்டிடத்திற்கும் விஞ்ஞான ரீதியா ஊழல் புரிஞ்சு குடும்பத்தை மட்டுமே வளர்த்த கருணாநிதியின் பெயர் பல்கலைக்கழகத்திற்கும் வைப்பது நியாயமா? தமிழக அரசியல் கட்டமைப்புல மரியாதை அப்படிங்கிறது உணர்வின் வெளிப்பாடாக இருக்க வேண்டியது. ஆனா ஸ்டாலின் அரசு தங்களுடைய விளம்பரத்திற்காக அதை வளர்ச்சி சுருக்க முயல்றது அரசியல் கட்டமைப்பையே அவமதிக்கிறதா இல்லையா? ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காக போராடிய கக்கன், தமிழர் பண்பாட்டு உணர்வை வளர்த்தெடுத்த அண்ணா இவர்களுடைய பெயர்களை கழிப்பிட கட்டிடத்திற்கு வைக்கிறது மூலியமா வரலாற்றில் இவர்கள் ஆற்றிய பங்கை குறைக்க நினைக்கிறதா திமுக? அதே நேரம் தமிழீழ மக்களுக்கு துரோகம், நீதிமன்றங்களின் தீர்ப்பு மீறல், பல்வேறு ஊழல் வழக்குகளில் திளைத்தவர், எல்லாத்துக்கும் மேலா சர்க்காரியா கமிஷன் தோலுரித்த ஊழலுக்கு பெயர் போன கருணாநிதியினுடைய பெயரை பல்கலைக்கழகங்களுக்கு சூற்றுறது மூலியமா அந்த பல்கலைக்கழகங்களுடைய மாண்பு கெடுது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் திமுக அனுதாபிகள் கருணாநிதியினுடைய திரைக்கதை, இலக்கியம், அரசியல் பங்களிப்புகளை மேற்கோளா காட்டி பேசினாலும் மக்களுடைய கருத்து வேற மாதிரி இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கும்போது கருணாநிதியினுடைய பெயர் தேவையா? மக்களுக்காக உழைத்த தலைவர்களுடைய பெயர்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டு கருணாநிதி மட்டுமே தமிழகத்தை கட்டமைச்சதா ஒரு வரலாற்று சான்ற திமுக அரசு உருவாக்க நினைக்குதா அப்படிங்கிற கேள்வி இங்க பலமாவே இருந்திருக்கு. கக்கன் அண்ணா பெயரை கழிப்பிட கட்டிடத்திற்கு வைத்த திமுக கருணாநிதியின் பெயரை அதே கழிப்பிட கட்டிடத்திற்கு வைக்குமா? இது சும்மா ஒரு பெயர் வைக்கிற விஷயம் மட்டும் இல்லை. மரியாதையின் வெளிப்பாடு, அரசியல் மதிப்பீடு, சமூக விழிப்புணர்வு, வரலாற்று ஞாபகங்கள் அப்படின்னு எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அதனால இந்த பெயர் சூட்டல் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்றா பார்க்கப்படுது.